ஹே ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து சோம்பு, பட்டை இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காயை தட்டிக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும். அடுத்து பச்சை கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 3 தக்காளி, 2 வெங்காயம் பெரிய சைஸ் எடுத்துருக்கிறேன். சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய், முக்கியமாக சிக்கன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வச்சுருந்த அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம். கூடவே கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். இன்றைக்கி நான் தக்காளியை அரைச்சி தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா நான் தேங்காய் ஊற்றாமல் சிக்கன் குழம்பு வைக்கிறதுனால கெட்டியாக இருக்கணும்ல குழம்பு, அதனால் நான் வந்து தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிற போகிறேன். 2 பச்சை மிளகாவும் போட்டுருங்க, சூப்பராக இருக்கும். நல்லா செவக்க வதக்கி விட்டுறணும். வெங்காயத்தை நல்லாவே செவந்துருச்சு பாருங்கள். இப்போது நான் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வரணும். நல்லாவே வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கியாச்சு நல்லாவே பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா தனியாக தெரியுது. இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு கொஞ்சமாக சின்ன ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை வந்து இதில் சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ சிக்கன் துண்டுகளை சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. அந்த நம்ம போட்டிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே இந்த சிக்கனில் இறங்கணும். நல்லா கிளறி விடுங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது தக்காளி, வெங்காயம், அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மசாலா பொருட்களோட நல்லா சிக்கன் வேகணும். மூடி போட்டுக்கோங்க, தண்ணி ஊற்றாதீங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்திருக்குது. சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் எப்பயுமே. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 2 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 3 ஸ்பூன் அளவு, ஃபுல்லாக 3 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 2ஐயும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா சிக்கனை கலந்து விட்டுக்கோங்க. நல்லாவே கலந்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க குழம்ப. மூடி போட்டுக்கரலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. கிட்டத்தட்ட நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கரலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. வேறு மெத்தடில் எப்படி சிக்கன் குழம்பு வைக்கணும் தேங்காய் ஊற்றி அப்படின்ட்டு நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் கடைசியாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன்.
கஸ்தூரி மேத்தி இலைகள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போது எல்லாம் வேறு மெத்தடுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் கஸ்தூரி மேத்தி வந்து ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும் சிக்கன் குழம்புல போடுறப்போ. அவ்வளோதாங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து மூடி போட்டுக்கோங்க. வாவ், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சிம்பிளான வகையில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ சிக்கன் குழம்பு ரெடியாச்சு. நம்ம சாப்பிட ரெடியாக வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வேறு வகையான வீடியோலாம் நான் போடுறேன். நான் உங்கள் செல்வஜோதி பிரியா. நன்றி, வணக்கம்.